மாட்டாங்களா? கல்யாண கேட்டரிங் வச்சிருக்கீங்க, இப்ப ஆர்டர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப ஆர்டர் எல்லாம் நமக்கு தான். ஒருத்தர் எல்லா கேட்டரிங்கும் அவரு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துங்க எல்லாம் யார் பெரிய பெரிய கேட்டரிங்னா இன்னைக்கு அவரு தான். இப்ப அது எல்லாமே நம்ம கை மாறிடுச்சு. என் தலைவன் அப்படி கலாய்க்கிறீங்களா? நானும் வந்து கலாய்க்கிறேன். சரி, என் வாயை கிளப்பிட்டே இருப்பேன். ராமேஸ்வரா, சாம்பாருக்கு முதல்ல என்ன போடுவா சொல்லு. சாம்பாருக்கு முதல்ல சா போடுவா, அப்புறம் இம் போட்டு பா போட்டு இது போடுவா. ஹலோ ஹலோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னன்னா எனக்கு ஒரு சுட்ட கதை வேணும், ஒரு கதை வேணும். கதை வேணாம் சுனிதாவா? வாங்க அந்த கோமாளி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன. ஓணம் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, இப்ப ஆர்ஜே ராஜுக்கான போன் கால் போயிடலாம். ஐயா பயந்துருவீங்க, ஃப்ரண்ட் கேமரால மூஞ்சிய பார்க்காதீங்க, பேசுங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. எனக்கு எப்போ பார்த்தாலும் வயித்து வலிக்குது, நெஞ்சு அடிக்குது. நீ டைரக்டா ஒண்ணு பண்ணுமா, எங்கேயாவது உங்க வீட்டு பின்னாடி இடம் இருந்தா உன் சைஸு குழி தோண்டி படுத்துக்க. வயிறு எரிஞ்சு சொல்ற நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. சத்தியமா அழிஞ்சு போயிடுவீங்க. ராஜு எத்தனை நாட்களா உங்களுக்கு தெரியும்? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக எனக்கு தெரியும். அப்ப அவர் என்னெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு? ஒரு சிறந்த குக்காக பேர் வாங்க வேண்டும் என்று கூறினார். இதில் 3இல் 1 நடந்தாலும் உலகம் அழிந்துவிடும். இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஏன்? சின்ன வயசுல இருந்தே பிடிக்க. ராஜு, செமிஃபைனல்ஸ்குள்ள போறோம். சமைக்கிறோம். ஜெயம் ரவி கேரக்டர் மறக்கவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? என்ன அது? யோ, உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுதான் உங்ககிட்ட நேரத்தை பேசினேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? வந்தாள் மகாலட்சுமி. இந்த பாட்டு மேடம் சூப்பர், போட்டு விட்டுறோம். கல்யாண கலை கட்டிடுச்சு. அப்பா மாதம்பட்டி கேட்டரிங் தான் மேடம். என்னக்காச்சும் நீங்க செஞ்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே நான் செய்யறத நான் சாப்பிட்டு பார்த்து தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேங்கய்யா. அப்ப நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அந்த எச்சில் எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. டேய், யார்டா என்ன கிண்டல் பண்ணது? நாங்க தான் மேடம் 6 பேரு. அம்மா சிங்கம் மாதிரிடா. அவங்க அம்மா இது புள்ளையாடா, டைனோசர் காலத்திலே பிறந்திருப்பாங்க. கேவலாலாம் பேசிட்டு இருக்காரு. உனக்கு கிடைக்காத காசு வாங்கியாடி. சரி, நீங்க வந்து தலைச்சேரி பிரியாணி ஒன்று பண்ணீங்க, அதை டிசார்டர்னு சொன்னாங்க. மறுபடியும் நீங்க எதற்காக தலைச்சேரி பிரியாணியை எடுத்து செய்தீர்கள்? பொண்டாட்டி கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி வேண்டாம்னு சொல்லிடுறது இல்லீங்களா? அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. என்னடா அவன் அடிச்சான் வச்சுக்கோயேன், உன்னை பார்த்தா உனக்கே அடையாளம் தெரியாது தெரியுமா? என்னடா அவன் அடிச்சா நம்ப போதே அவன். ஒரு கோழி நீங்க அறுக்குறீங்க, ஒரு உயிரை, அது எப்படி நீங்க இங்கேயே அறுக்குறீங்களா இல்ல வந்து நீங்க வந்து அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பண்றீங்களா? இருக்கிறது மட்டும் தான் என்னோடது இல்லையோ. கொலை சத்தியமா நான் பண்ணலைங்க. அவங்க வேற யாரோ கொலை பண்றாங்க, நீங்க அதை சமைச்சு கொடுத்து கொலை பண்றீங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. டிஷ் சரியில்லை அப்படின்னா அதை திருப்பி அதை சரி பண்ணி உங்ககிட்ட காட்டணும்ன்றத ஒரு ஆசையில் தாங்க. பொண்டாட்டி இந்த வாரம் ஒரு மாதிரி, அடுத்த வாரம் ஒரு மாதிரி. உன் கோலா உருண்டை எப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும், தெரிஞ்சு. அப்பா யாரு நீ பார்த்ததே இல்ல இவ்வளவு நாளா? உன் அப்பா யாரு இப்ப காட்டுண்டா உனக்கு? நானா? ஏய் அப்பா ஏன் இவ்வளவு நாள் பார்க்க வரல? வாய் வாய் வா, இப்படி பிறந்தது ஏன் தப்பா? அப்பா அப்பா அப்படி சொல்லாதப்பா, தெரியும். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. நந்தகுமார், உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன மரம்? முருங்கை மரம், முருங்கை பூ, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. ஆல் பாக்கியராஜ் சார் ப்ராடக்ட்ஸ். என் பையன் சூப்பர்ல ராமர், நம்ம ஜெயிக்கிறோம். வெற்றியுடன் திரும்புகிறேன். நீங்களா தூக்கி விட்டாதான் உண்டு, அவர் கை தூக்க முடியாது. உங்களுக்கான 2வது என்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் கொடுத்துருப்போம். அந்த மாஸ்க்ல வந்து உங்க மூக்கு வாய் ரெண்டையுமே மூடிடுவோம். அதனால இவ்வளவு மூடுறதுக்கு பதிலா கேட்ட முடிந்தீங்கன்னா நாங்க உள்ளே வந்திருக்க மாட்டோம்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. என்னவா பாத்தப்பட்டி சார் ஏதோ பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன்னைய பத்தி சிரிச்சுக்கிட்டே உன்னைய பத்தி கெட்ட கெட்ட வார்த்தை திட்டினாரியா? ஆமா. ஆர் யூ சீரியஸ்? சத்தியமா. ஒரு வீடியோவை போட்டு அந்த சிரிப்பு அழிச்சிடுறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ராஜு ப்ரான்ல வந்து ஒரு டிஷ் பண்ணியிருந்தீங்க. தட் லுக்ஸ் வெரி குட். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்றப்ப ஒன்று சொன்னேன். குட் மார்னிங் சொன்னீங்க சார். ஆஸ் யுவர் கோச் மென்டார் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க 4 பேருமே அவுட்ஸ்டாண்டிங் டிஷஸ், அடுத்த லெவல், வெரி 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 குட். ஐ மீன் ஏமா 5 ரூபாய்க்கு நிறைய சொன்னா 50 ரூபாய்க்கு நிறைய. நந்தகுமார் ப்ரோ சொல்ல வேண்டியது இல்லை. முருங்கைக்காய் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் வந்து பண்ணி ரசிச்சு பண்ணிருக்காரு. நிறைய பண்ணது அவர்தான். பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க.